கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி. அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பானது தமிழக அரசியல் களத்தில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? தமிழக களத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க கேட்டதுனால அடுத்தடுத்து பல்வேறு வழக்குகள்ல தமிழக அரசின் நிலைப்பாட்டுக்கு எதிரான தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் வழங்கி வருகிறது. உதாரணத்துக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்க சிபிஐக்கு மாற்றணும்ன்ற வழக்குல சிபிஐ மாற்ற வேண்டும், சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. செந்தில் பாலாஜி கேஸ்ல ஜாமீனா அந்த அமைச்சர் பதவி நீடித்தல் அது தொடர்பான வழக்குகளை இந்த வழக்கை வேற ஒரு மாநிலத்துக்கு அல்லது டெல்லிக்கு மாற்றுவோம் அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பல்வேறு வழக்குகள்ல தமிழகத்தின் நிலைப்பாட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டில் உச்சநீதிமன்றம் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. அந்த வரிசையில இன்றைக்கு அந்த கரூர் சம்பவம் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கு. அதுல குறிப்பா என்னன்னா, இதை ஒரு மேற்பார்வையிட 3 பேர் கொண்ட அஜய் ரஸ்தோகி உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையிலான குழு மேற்பார்வையிடணும் சொல்லியிருக்காங்க. இது மிக வரவேற்கத்தக்கது. காரணம், அஜய் ரஸ்தோகி தான் உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு தீர்ப்புக்கு தமிழக கலாச்சாரத்துக்கே சார்பாக தீர்ப்பு வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தமிழக அரசு முன்வைத்த வாதங்கள் ஏற்புடையதாக இல்லை என்பதைத்தான் இந்த தீர்ப்பு காட்டுகிறது. சார், உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பிற்கு பிறகு தவேகாவின் இமேஜ் மாறுமா? அந்த கட்சியோட வளர்ச்சியானது எப்படி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது? கேள்வி கேட்கிறீங்க. தவேகாவுடைய அரசியல் வளர்ச்சிக்கு இது ஒரு ஆறுதல் தரும், பின்னடைவை குறைக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். இந்த அரசியல் பார்வை ஒரு பக்கம் இருக்கு. தவேகா இந்த விஷயத்துல நீதிமன்றத்துல ஒரு வெற்றியை நோக்கி நகர்ந்திருக்கிறது. காரணம், அவங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதாவது அஜய் அஸ்ரா கர்க் தலைமையிலான அந்த குழு அமைச்சரை கூட கேள்வி கேட்டு வழக்கு தொடுத்திருக்காங்க. அதான் ஆதவ் அர்ஜுனா தான் தொடுத்திருக்காரு. அதுக்கும் சாதகமான தவேகாக்கு சாதகமான தீர்ப்பை தான் வழங்கியிருக்காங்க. இதுல என்னன்னா, எந்த விதமான ஆவணமும் இல்லாம திடீர்னு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை ஒரு கிரிமினல் வழக்க போல ட்ரீட் பண்ணி இந்த குழு அமைச்சிருக்காங்க என்ற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆகையினால அவங்களுக்கு அந்த கட்சிக்கு ஒரு ஆறுதலா அமையும். தீர்ப்பு சிபிஐ அவங்களுக்கு கோரியிருக்காங்க, பல்வேறு தரப்பினர் கேட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் கோரியிருக்காங்க. அதுல கூட ஒரு முரண்பட்ட கருத்துக்களை அரசியல் நோக்கோடு பின்னணி வைத்ததாக சொல்றாங்க, நமக்கு தெரியல. ஆனா அந்த வழக்கு அந்த மனுக்கள் பத்தி உச்சநீதிமன்றம் எந்த கருத்தும் சொல்லல. அதெல்லாம் வேற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா இது 41 பேருக்கான பாதிக்கப்பட்ட 41 உயிரிழந்த 41 பேருக்கான சம்பவம் என்பதனால ஒட்டுமொத்தமா தான் எடுத்துக்க முடியும். சிபிஐ விசாரணைக்கு யார் வேண்டுமானாலும் கேட்கலாம், நம்ம கூட மனு தாக்கல் பண்ணலாம். அதுக்கு இது சம்பந்தப்பட்டவதா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில உச்சநீதிமன்றம் நடுநிலையா சரியான தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இதனுடைய நகர்வுகள் எப்படின்னு தெரியும். இந்த வழக்கு விசாரணை சிபிஐ விசாரணை விரைவாக நடத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். அந்த வகையில பார்த்தா நீங்க சொல்ற அரசியல் கருத்துன்னு கேட்டீங்கன்னா தவேகாக்கு சாதகமாக அமைவதற்கான சான்சஸ் இருக்கு. ஆனா பொறுத்திருந்து பார்க்கலாம். எனவே சிபிஐ விசாரணை என்பது வரவேற்கத்தக்கதாக நான் கருதுகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.